ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு A2Bயில் சாப்பிட வந்திருக்கோம். மகாபலிபுரம் A2B. மகாபலிபுரம் A2Bயில் போய் மினி டிஃபன் சாப்பிட்டோம். ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அங்கே வந்து நல்ல லொக்கேஷன், சூப்பரான லொக்கேஷனு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து A2Bயில் வந்து நான் ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மினி டிஃபன் பார்த்திங்கன்னா மினி இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு மினி தோசை, அப்புறம் ஒரு காஃபி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. அடையார் ஆனந்த பவன் மாதிரி டேஸ்ட் வந்து மற்ற எந்த கடையிலையும் நமக்கு சொல்லிக்கிற மாதிரி டிஃபனை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஃபேவரெட்டு. நல்லா அருமையான டிஃபன் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேளாங்கண்ணி ட்ரிப்போட அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே வந்து எக்ஸலண்ட்டான டேஸ்டியாக இருந்தது. இந்த A2B பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து மகாபலிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த A2Bயை ட்ரை பண்ணுங்கள். இது முடித்த உடனே ஒரு மினி காஃபியில் பெரிய காஃபியே கொடுத்துருந்தாங்க. 2 மினி டிஃபன் வாங்கினால 2 காஃபி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டு, நல்லாவே இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து A2Bயை பொறுத்த வரைக்கும் நம்பி போகலாம். எங்கள் ட்ரிப்பில் இது வந்து ஒரு முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே சாப்பிட்டுட்டு போகணுன்றதுனால நாங்கள் இங்கே சாப்பிட்டு போனால் திருப்தியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ஏரியாவே சூப்பராக நல்லா கார்டன்லாம் பண்ணி, இங்கே யாரோ ஸ்கூல் பசங்க டூர் வேறு போகிறாங்க போல இருக்குது. அவங்களும் வந்துருந்தாங்க, எங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து ட்ராவலிங் கிளம்பிட்டோம். மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி மகாபலிபுரம் நோக்கி போல் உள்ளே பூந்து செங்கல்பட்டு நோக்கி உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸை நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் போன ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் பிரியாணி கடைக்கு போனோம். மத்தியானம் லஞ்சு பிரியாணி சாப்பிட்டோம். சூப்பர் பிரியாணி. அங்கே இந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த பிரியாணி வீடியோ மட்டும் தனியாக பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த கடையில் பிரியாணி. வேளாங்கண்ணி போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி கடை உங்களுக்கு கிடைக்காது. நான் இந்த கடையோட லொக்கேஷனோட அட்ரஸோட உள்ளே ஒரு டீட்டெயில் போட்டிருக்கேன். நீங்கள் என் வீடியோஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையாக இருந்தது, எக்ஸலண்ட்டான பிளேஸு. இதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து வேளாங்கண்ணி போயிட்டோம். போன இடத்துல வந்து நாங்கள் வந்து இதில் பேரடைஸ் ஹோட்டல்னு அங்கே தங்கியிருந்தோம். சூப்பரான இடம். அந்த ஹோட்டல் வந்து தாராளமாக போய் தங்கலாம். மிடில் கிளாஸ் பீப்புள் நல்லா பீஸ்ஃபுல்லாக தங்கிறதுக்கு நல்ல இடம். அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அங்கே லோக்கலில் ஈவினிங் போயிட்டு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். இது வந்து அங்கே ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐட்டம் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் புட்டு, வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாமே ஈவினிங்கில் நல்லா பயங்கரமாக போட்டு வைக்கிறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு செம்ம டயர்டானதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம். பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிட்டோம். ஷவர்மாவும் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே 2 ஷவர்மா கடை தான் இருக்குது. 2 ஷவர்மா கடையிலையும் சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக ஒர்த்து. 100 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தாக நிறைய ஷவர்மா போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டதில். இந்த ஷவர்மா வந்து நம்ம ஊரில் இங்கே சென்னை ஷவர்மா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லாவும் இருந்தது. நம்பி வாங்கி சாப்பிட்லான்ற மாதிரி இருந்தது. அப்படியே நல்லா மயானஸ்லாம் போட்டு பாருங்களேன். ஐயோ செம்மையாக இருந்தது. பாப்பா ஒரு இதுக்கு இவ்வளோ பெரிய எவ்வளோ பீஸ் போட்டாங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா இதை ஷவர்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன ஸ்பாட் எங்கேன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். வேளாங்கண்ணி ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடமே மாற்றிட்டாங்க. நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரோடெல்லாம் முதல்ல சின்னதாக இருக்கும். இப்போ நல்லா பெரிய ரோடாக போட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் போனோம். இந்த கடைங்களெல்லாம் ரொம்ப தூரமாக போட்டு நல்லா ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. பீச் வரைக்கும் ஃப்ரீயாக உள்ளே போகிற மாதிரி இடம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. போய் பார்க்கும்போது நல்லா நீட்டாக க்ளீனாக. இதுக்கு முன்னாடிலாம் போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி நீட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த வாட்டி போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அருமையாக இருந்தது. பார்க்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த பரோட்டா கடையில் வந்து பரோட்டா ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து தூக்கி போட்டு அங்கே பிடிப்பாங்க. அந்த பரோட்டா கடையில் போய் நாங்கள் கேட்டோம், அந்த பரோட்டா வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம். பரோட்டா தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ட்டாங்க. சரி ஓகே, கடையை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு
அங்கே இருந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது. அந்த மீனை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் கேட்டோம், பரோட்டா எப்போ தூக்கி போடுவீங்கன்னு. தூக்கி போட மாட்டோம், இப்போதைக்கு முடியாதுன்ட்டாரு. அதுக்கு மேலே எங்களால் அங்கே இருக்க முடியல, எங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகி போச்சு. அதனால நாங்கள் கிளம்பி ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் இறங்கெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு, அங்கே வேலை நடக்கிறது எல்லாத்தையும் சும்மா அப்படியே சர்வே பண்ணிவிட்டு, ஜாலியாக கொஞ்சம் தூரம் அப்படியே பர்ச்சேசிங்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேளாங்கண்ணி போனீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 ஸ்பாட்லேயும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கோயில் போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேலை நடந்துட்டு இருந்தது நான் போகும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலைகள் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போவே முடியும் தருவாயில் தான் இருந்தது. நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணோம். கடைகள் எல்லாம் கொஞ்சம் தூரமாக தூக்கி போட்டதுனால கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே வரும்போது நல்லா நிறைய சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு நல்லா விளையாடுற பொருள்லாம் நிறையா இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு பசங்கள்கிட்ட கொடுங்க. வேளாங்கண்ணிக்கு அடிக்கடி வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். அதனால் வேளாங்கண்ணி வாங்க, ரெகுலராக வாங்க. வருஷத்தில் ஒரு நாள் மறக்காமல் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சாமியை நல்லா கும்பிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப இருட்டிட்டு வந்தது. லைட்டாக மழை தூர்ற மாதிரி இருந்தது. ஓகே, மழை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் சீக்கிரமாக இந்த வீடியோலாம் கோயில் எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போய்ட்டு பாருங்கள். மின்னல்லாம் அடிக்குது, பயங்கரமாக இருந்தது. அதனால் நாங்கள் நேராக ரூமுக்கு போய் தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்தோம். நல்லா சுற்றி பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்தோம். அந்த 1 கிலோமீட்டர் இது வந்து நடந்து போகிறது முட்டிக்கால் போட்டு போவாங்க எல்லோரும். இது வந்து ஒரு வேண்டுதலாக இருக்கும் இதில் முட்டிக்கால் போட்டு போகணுன்றது. இது வந்து அந்த உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தோட இது வந்து அங்கே மெழுகுவத்தி, நாங்கள் வந்து மெழுகுவத்தி வாங்கி அங்கே ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வேளாங்கண்ணி கோயிலை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எங்களால் முடிஞ்சது நல்லா பக்காவாக. இது வந்து சின்ன கோயில்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்குது சின்ன கோயில். இது அந்த சின்ன கோயில் ஃபுல் வியூ, சைடு வியூஸ் தான். ஃபுல் வியூ காமிக்க முடியல. இது வந்து ஒரு இயேசுநாதரோட ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு. சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரே நம்ம மேலே நமக்கு ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும். நீங்கள் இந்த பக்கம் வரும்போது வேளாங்கண்ணி வாங்க. வேறு எங்கேயாவது போகும்போது கூட நீங்கள் வேளாங்கண்ணி வந்து பார்த்துட்டு இந்த ஸ்டாச்சுவை கூட்டெல்லாம் நின்று நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நடக்கும். அது நம்பி வந்தீங்கன்னா, எதுவுமே நீங்கள் நம்பி பண்ணிங்கன்னா